காலை வணக்கம். மீண்டும் உங்கள் ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட சிஇஓ. ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் அண்ட் டீட்டெயில் இன்ஜினியரிங் கம்பெனி ஒரு சிறு நிறுவனம் தான். சென்னையிலேருந்து இயங்கிட்டோம். உலக அளவில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 3 எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஜாவை பற்றி பேசியிருப்போம். ஃப்ரெஷ் கிராஜுவேட் எப்படி சப்போர்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணுறது, ரோட்ரி அதை நெட்வொர்க்கிங் எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை வந்து ரோட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். இப்போது நம்ம சார் எல்லாமே இன்ஜினியர்ஸ்க்கு பற்றியே பேசுகிறீங்க சார், நான் வந்து +2ல் ஃபெயில் சார், 10th ஃபெயில் சார், 8ஆவதுக்கு அப்புறம் படிக்க முடியல சார், ஏதோ ஒரு வசதி காரணத்தினால எனக்கு வந்து இது கிடைக்கல சார், அவங்களுக்கு ஏதாவது ஜாப் இருக்குமா சார்ன்ற கொஸ்டின் நிறைய எனக்கு வந்துட்டு இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஜாப் இருக்குதுங்க. யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு காத்தால 9லேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்ய தயாராக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்பயோ மாறி போயிடுச்சு. அது எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இப்போ நானும் பல நாடுகளில் வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி இந்தியாவிலே உட்காந்துட்டு அங்கே என்ன பண்ணி சம்பாதிக்க முடியுமோ அதை இங்கே உட்காந்தும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வளர்ந்ததுனால தானே இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எப்படி உணர்றது? இதை வந்து இதுக்கு ஏதாவது பேராமீட்டர் இருக்கானா? பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் காமன் மேனுக்கு அந்த பேராமீட்டர்ஸ்லாம் சொன்னால் புரியாது. ஒரு பக்கம் பெரிய லெவலில் ஒரு நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு நல்ல டெக்னாலஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நிலவுக்கே வந்து நம்ம சேட்டலைட் அமுச்சு லேண்ட் ஆகிட்டோம். ஆனால் 8வது 10வது 12th இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாபே இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. இது எப்படி சார் நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நிறைய நிறுவனங்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்டுக்காகவே ஒரு ட்ரைனிங்லாம் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து ஒரு வாழ்க்கையில் செட்டில் பண்ணுறாங்க. இதுக்காக தான் ரோட்ரிலேயே ரோட்ரி இன்டர்நேஷ்னல் மூலியமாக போஷ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து போஷ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களை வந்து இலவசமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் எந்த ஸ்கூலுக்கும் போகலை, 8ஆவதுக்கு அப்புறம் நான் படிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா காலேஜில் பாதியில் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு செப்பரேட்டான ட்ரைனிங் பெண்களுக்கும் தராங்க, ஆண்களுக்கும் தராங்க. அந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து உங்களை ஒரு 45 நாள் அந்த ட்ரைனிங்கில் ஒரு சிறந்த ஒரு கம்யூனிகேஷன், அதாவது உங்களுக்கு உண்டான ஒரு பேச்சாற்றல், நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வந்து அழகாக வந்து உங்களுக்கு மெருகேற்றி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்குண்டான ட்ரைனிங்கை, அந்த ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நல்ல ட்ரெயினான குவாலிஃபைடான ஒரு படித்த ஒரு உலகளவில் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுக்கு இலவசமாக அந்த ட்ரைனிங் உண்டான டூல் கிட்லாம் தராங்க. நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த ட்ரைனிங் சம்மந்தமாக அந்த ஸ்கில் செட்டுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பக்கம் இன்ஜினியர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் படிக்க பாதி நிறுத்தவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பும் வந்து ரோட்ரி மூலமாக கொடுக்குறோன்னா பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஒரு சேவையை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது யாருமே தெரிய மாட்டேதுங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து லெவலில் இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லி இது வேலை வாய்ப்பாக மாற்றி இதை வந்து நீங்கள் ஒருத்தர் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து ரோட்ரி மூலியமாக கிடைக்குது. இதை வந்து நாங்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை நுளம்பூரில் இருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதில் இப்போதைக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்னை வந்து அணுகுனீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எத்தனை கேண்டிடேட்ஸ் வராங்க, அவங்களுக்கு எங்களால் ட்ரைனிங் பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இலவசம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது வந்து ஃபீஸ் ஏதாவது கட்டணுமா? எதுவுமே நீங்கள் கட்ட வேண்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 45 நாள் இந்த ட்ரைனிங்கை முழுமையாக வந்து அட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு முடிக்கிற வரைக்கும் ஒரு அழகான ஒரு ட்ரைனிங்கை ஒரு நிறுவனத்தில் நீங்கள் தனிமையாக போய் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஸ்கில் செட்டை உங்களுக்கு டெவலப் பண்ணி தருவாங்க. அந்த ஜாபில் எங்கே சார் கிடைக்கும், எந்த இடத்துல சார் இது நடக்கும்னா, இது ஒன்றுமே ஒரு சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைக்காதீங்க. நாங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ஜாபு பேசுகிறோம். அதுக்குண்டான உங்களுக்கு பேவும் கிடைக்கும். ஆனால் நடக்க போகிற ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரோட்டி கிளப் சென்னை நுளம்பூர் மூலிமா இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மினிமம் ஒரு 45 பேருக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு செட் நாங்கள் எடுத்து பண்ணுறோம்.
இது மாதிரி நிறைய பிளானிங் வச்சுருக்கோம். நிறைய ப்ரோக்ரெசிவாக வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டு, ட்ரைனிங்ஸு, யங் இன்ஜினியர்ஸுக்கு உண்டான கைடன்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபெலோஷிப்ஸு, இவங்களுடைய உங்களுடைய தனித்திறமையை கண்டுபிடிச்சி அதை வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை வந்து ரோட்டரி மூலிமா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸு, ஒரு நான் என்ஜிஓ ஆர்கனைசேஷனு, ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இதை லீட் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் ஒரு திறமையான, ஒரு தகுதி வாய்ந்த, ஒரு அச்சீவ் பண்ண ஒரு லெவலான ஒரு ஆட்கள் இருக்கப்போ உங்களை மாதிரி ஆளுங்க அதை உபயோகப்படுத்திங்கன்றதை தான் நான் ஆணித்தனமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும் சார், நான் இது என்ன சொல்ல சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து தேவைப்படும் சார், இல்லை என் ஃப்ரெண்டோட பிரதருக்கு தேவைப்படும் சார், நான் என்ன சார் பண்ணணும்? நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் டிவியில் பேசிட்டு போயிடுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாங்க. நீங்கள் இந்த நம்பரில் இந்த கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை நுளம்பூர்னு போடுங்க, இல்லை rotary.orgன்னு இருக்குது போடுங்க. அங்கே போனீங்கன்னா சென்னை நுளம்பூர் இருக்கும், அதில் நீங்கள் என்னை வந்து அழகாக ரீச் பண்ணலாம். ஸோ போஸ் ட்ரைனிங்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு அணுகுனீங்கன்னா முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு ஏதாவது ட்ரைனிங் தரீங்களா சார்னு இதுதான் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய நிறுவனத்தின் மூலிமா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுத்து இந்த 6 மாதம் வந்து இலவசமாக எந்த விதமான ஃபீஸும் நாங்கள் வாங்காமல் ஆன் த ஜாப் ட்ரைனிங் தரோம். இதில் இன்ஜினியரிங் உண்டான மினிமம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இலவசமாக கற்றுத்தரோம். ஆனால் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு லாயல்ட்டி என்னன்னா, நான் கற்றுக் கொடுத்த பிறகு 2 வருஷம் என் கூட பயணிக்கணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு முழு இன்ஜினியராக மாற முடியும். இந்த 2 வருஷன்றதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் தான் உங்களுக்கு ஃப்ரீ, எந்த ஸ்டைஃபண்டும் நாங்களும் கொடுக்க மாட்டோம், நீங்களும் கொடுக்க வேணாம். அந்த 6 மாதத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஆன் த ஜாபில் போடுறப்போ உங்களுக்கு உண்டான ஒரு சேலரியை வந்து மினிமம் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே டிசைன் சம்மந்தப்பட்ட வேலை. இது எல்லாமே உலக அளவில் வேலை செய்யக்கூடிய இன்ஜினியருக்கு உண்டான வேலைகளை தான் பண்ணுறோம். தவிர இதனுடைய சேலஞ்சஸ் இன்ஜினியர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ வேலை இல்லைன்றத எந்த ஒரு இன்ஜினியர்ஸும் சொல்லக்கூடாது, ஸ்கூல் ட்ராப் அவுட்டை சொல்லக்கூடாதுன்றதுக்கு தான் நாங்கள் இந்த போஷ் பிரிட்ஜஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று ரோட்டரி மூலிமா கொடுக்குறோம். இதுக்குண்டான வேலைகள் வந்து நீங்கள் அடுத்த ஆளுங்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்கிறதன் மூலியமாக வேலையில்லா திண்டாட்டம்ன்றதை கண்டிப்பாக ஒழிக்க முடியும். என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்தியாவுடைய பாரம்பரியமே அதனுடைய எதெல்லாம் நெகட்டிவ்னு நினச்சோம். மக்கள் தொகை தான் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நினைச்சோம். சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் பெரிய மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு சைனாவையும் மிஞ்சி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையில் போயிட்டோம். இது நெகட்டிவ் கிடையாதுங்க. ஹியூமன் ரிசோர்ஸு உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் 1. இன்றைக்கி நம்ம தான் உலகத்தை ஆளுறோன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு நிறுவனத்தையும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம தான். முதலாளி யாராக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இந்தியனால் இல்லாமல் அந்த நிறுவனம் நடத்த முடியாதுன்றதை இன்றைக்கி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா நம்மளுடைய மக்கள் தொகை தான் இன்றைக்கி நம்மளோட பலம். அதை சரியான விதத்தில் நம்ம உபயோகப்படுத்தி சரியான ஆட்களோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வேலையில்லா திண்டாட்டம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட்டு விடும்னு சொல்ல முடியும். என்னுடைய 4 எபிசோடும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கவலையே இல்லாத ஒரு நிலைமையை வந்து ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு பசங்களுக்கு இது கண்டிப்பாக உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.